வெல்கம் டு ஹோம் லைஃப் அண்ட் கிச்சன். இன்றைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்த்துருவோம் வாங்க. குரக்க மாவை விரும்பி சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வைக்கிற மாதிரியான ஒரு ரொட்டி ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்காக வேண்டி நான் ஒரு முழு தேங்காயோட மேல் பகுதியை மட்டும் திருப்பி எடுத்து வச்சுக்கிறேன். பழைய சோறாக இருந்தாலும் பரவாயில்லை, புது சோறாக இருந்தாலும் பரவாயில்லை. சோறு இதுக்கு ஒரு கப் சோறு சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மாதிரி தூள் உப்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், கூடுதலாக ஊற்றிடக்கூடாது. தேவைப்பட்டால் பருவ சேர்த்து கொள்ளலாம். தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு 150 கிராமுக்கு மாதிரி குரக்கன் மாவு சேர்த்திக்கிறேன். ஃபுல்லாகவுமே குரக்கன் மாவில் செஞ்சுக்கிட்டே எல்லாம், ஆனால் எல்லாருக்குமே அப்படி தனி குரக்கன் மாவில் செய்கிறது இஷ்டம் ஈக்காது. பெருசாக பழக்கம் இல்லாதவங்க சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். 350 கிராம் கோதுமை மாவு அதோட சேர்த்திக்கிறேன். 350 கிராமையே நான் சேர்க்கையில் ஒரு 50 கிராமுக்கு மாதிரி நான் வெளியால் எடுத்து வச்சுக்கிறேன். சம்டைம் தண்ணி கொஞ்சம் கூடின மாதிரி ஈக்கும் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளோத்துக்கு இந்த மாவை நம்ம பிசைகிறோமோ அவ்வளோத்துக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாகிக்கும். நல்லா பிசைஞ்செடுத்து இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரொட்டி உருண்டைகள் தேவையோ அதுக்கு தக்கன உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ராகி, கேழ்வரகு, குரக்கன்மா அப்படிலாம் சொல்கிறது. இதில் சொல்லி முடிக்க இயலாத அளவுக்கு மருத்துவ பயன்கள் இருக்குது. புரதம், நார்ச்சத்து எல்லாம் இருக்கிறதால வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பசி உணர்வை நல்லா குறைக்கும். ஃபுட் கிரேவிங்கையும் குறைச்சிரும். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான முறையில் உடம்பை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இன்சுலின் உற்பத்தியை சீராக்கிறதுக்கும் ராகின்னு சொல்லக்கூடிய இந்த குரக்கன் மாவு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீட்டிலையே தலை சிறந்த ஒரு மருந்தை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு தெரிகிறோம். இந்த குரக்கன் மாவில் புட்டு செய்யலாம், நிறைய ரெசிபிஸ் எல்லாம் செய்யலாம். நம்மளோட குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே இப்படியான உணவுகளை கொடுத்து ஆரோக்கியமாக வாழ பழகிக்கொள்ளலாம். இப்போது நம்ம பிடிச்சி வச்சிருந்த அந்த உருண்டைகளை ஒன்றொண்டா எடுத்து நம்ம எடுத்து வச்சு இந்த கோதுமை மாவில் இந்த மாதிரி லைட்டாக தூவி நைஸாக வட்டமாக தட்டி சுட்டெடுத்தா குரக்கமாகவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. மாஷா அல்லாண்டு நம்மளோட மாமரத்தில் நல்லா காய் காய்ச்சி இருந்தது. இப்போ நல்லா காற்று மழையாகிறதால காற்றுக்கு நல்ல மாம்பழங்கள் புழுவுது. அந்த பழத்தை ரொட்டிக்கு எடுத்துடலாண்டு மாம்பழத்தை சீவி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீனி போட்டு கைகளாலே நல்லா நொறுங்க பிசைஞ்சி எடுத்தோம்டா ரொட்டிக்கு வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். கைகளால் பிசைகிறே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சிலையும் போட்டுக்கொள்ளலாம். மிக்சியில் போட்டால் ரொம்பவே அரைப்பட்டுரும். கைகளால் பிசைஞ்சாதான் கொஞ்சம் துண்டும் கடிப்பட்டு நல்லா ஆயிக்கும். நம்மளோட வீட்டில் இந்த மாங்காய் இப்படி பிணைஞ்சி சாப்பிட்றது சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்பவே விருப்பம். ரொட்டி இருந்துட்டா ஒன்று இந்த மாதிரி மாம்பழம் இல்லாட்டி விளாம்பழம் என்ன சரி ஒன்று பிணைஞ்சி இருந்தே ஆகும். கொஞ்சமாக உரப்புக்கு சாப்பிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் இனிப்புக்கும் சாப்பிட்றது ஒரு வழக்கமாகவே போய்த்துது நம்மளோட வீட்டில். அதுக்கு உரப்புக்காக மீன் கறி, வத்தின மீன் கறி இருந்தது. அதோட அவிச்ச முட்டையோட இந்த மாதிரி மாங்காய் புளியை வச்சு சூப்பராக அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக போச்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.